ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி பேச போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு பழைய பிசிக்கு ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு புது பிசி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டோரேஜ் டிவைஸ் போட்டால் பக்காவாக இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்க்கெட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்க டெக்னாலஜிஸ் பற்றி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க். நம்ம ரொம்ப பார்த்து பழகினா காமனான ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் எஸ்எஸ்டிஸ், அதுக்கப்புறம் என்பிஎம் எஸ்எஸ்டி. ஃபர்ஸ்ட் நான் ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்காண்டி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்கோட மெயின் அட்வான்டேஜ் சீப். லைக் இந்த 4 TB ஹார்ட் டிஸ்க்கு 8500 தான் வருது. இதுவே எஸ்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். நிறையா நல்லா ஸ்டோரேஜ் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமான ஸ்டோரேஜ் தேவைப்படுற எல்லாருமே ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டால் ஒரு அட்வான்டேஜுமே கிடையாது. மெயின் காரணம்னா ஸ்பீட். லைக் ஒரு புது பீஸ் பில்ட் பண்ணுறீங்க, அது ஹார்ட் டிஸ்க்கை தான் மெயின் ஸ்டோரேஜாகவே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-8 வருஷம் பழைய பிசி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னொன்று கோன் டியூரபிலிட்டி. உள்ளுக்குள்ள ஒரு டிஸ்க் ஸ்பின் ஆகிறது மூலமாக தான் டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஆகுது. இந்த மாதிரியா ரொம்ப ஃபிசிக்கலான பார்ட்ஸ் இருக்கனால லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபிசிக்கல் பார்ட் வீக் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் மேக்னெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க்கிங் ப்ராப்ளம் வரலாம். மேபி ஒரு பவர்ஃபுல்லான ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் டிஸ்கே போட்டு தரலாம் மேக்னெட் வச்சு. அதுக்கு மேலே கீழே போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். அதனாலேயே ஹார்ட் டிஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்க் பிடிச்ச வேலை ஹேண்டில் பண்ணும்போது. அதனால நிறைய பேர் ஹார்ட் டிஸ்க் இப்போ என்னையை சேர்த்து யாருமே ஹார்ட் டிஸ்க்கு பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த ஸ்டோரேஜ் அட்வான்டேஜஸ்க்காண்டி மட்டும்தான். நம்ம எஸ்எஸ்டிஸை பற்றி பேசினோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்டிஸோட விலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறது தான் பெட்டராக தோணுச்சு ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது. ஆனால் இப்போதைக்கு எஸ்எஸ்டியோட விலை குறைஞ்சு வர நிறைய பேருக்கு நான் எஸ்எஸ்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யூஸ் பண்ணேன். பழைய பிசி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எஸ்எஸ்டிக்கு அப்கிரேட் பண்ணுறது நல்லது. ஒரு 10 வருஷம் பழைய பிசி வச்சிருக்கீங்கன்னா ஒரு எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் புது பிசிங்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஸ்பீட் ஹார்ட் டிஸ்கோடு கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்டிக்கு ரொம்ப ஸ்பீட் அதிகம். அதில் விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா அந்த விண்டோஸே ரொம்ப டக்குன்னு கம்ப்யூட்டர் ஆனும்போது டக்குன்னு லோட் ஆகிறது, ஃபைல் மேனேஜரில் ஆக்சஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இதுலேயே M.2 இருக்குது. M.2 எஸ்எஸ்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பின் அவுட் பார்க்குறீங்கனால இது M.2 எஸ்எஸ்டின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு மதர் போர்டில் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணிட்டு பின்னாடி ஸ்க்ரூ வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது மார்க்கெட்டில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பழைய டெஸ்க்டாப் பழைய லேப்டாப்ஸ் தான் அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கிறது NVMe SSD. அது வர தொடங்கினோன்னா இதுக்கு பெருசாக டிமாண்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி இதுக்கு பெருசாக சப்போர்ட் கொடுக்குறது இல்லை. இதையும் நான் வாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரைஸ் பொதுவாக அதிகமாக தான் இருக்குது. ஒரு நார்மல் 240 GB SSD 1886 வருதுன்னா இது இன்னும் ஒரு கூட கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்குது. அதனாலே இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பொதுவாக இந்த நார்மல் எஸ்எஸ்டியை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் உள்ளதான் இப்போ M.2 NVMe SSDs. இப்போதைக்கு புதுசாக ஒரு பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா இதுதான் நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைக் க்ரூஷியல் P3 1 TB SSD 5556 வருது. ஆனால் நார்மல் SSD கிட்டத்தட்ட அதை விட 100 ரூபா அளவுக்கு அதிகமாக விலை வருது. ஏன்னு தெரியல. இப்போ தான் இந்த கடைசி இந்த 2 வருஷமாக தான் இந்த மாதிரியா ஈக்குவலாக ப்ரைஸ் வந்துருக்கு. முன்னாடி கூட NVMe SSDஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் இல்லைனா ஒரு எஸ்எஸ்டி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாக காசு இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும்னா NVMe யூஸ் பண்ணலான்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ ரெண்டுமே ப்ரைஸு ஈக்குவலாக இருக்கும் போது NVMe SSD வாங்குறதா பெஸ்ட்டு. இப்போதைக்கு ஸ்பீடான ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் கன்சியூமர் கிரேடில் NVMe SSD தான். இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும்னா ஜெனரேஷன். இது PCI Gen 3, இப்போதைக்கு Gen 5 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் பிசி பில்ட் பண்ணும்போது உங்கள் மதர் போர்டும் அந்த இது சப்போர்ட் பண்ணும். இப்போ இது Gen 3 உங்கள் மதர் போர்டு Gen 3 சப்போர்ட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணும்போது அதோட ஃபுல் ஸ்பீடு கிடைக்கும். இது உங்கள் மதர் போர்டு Gen 4 சப்போர்ட் பண்ணும். அப்போ இது யூஸ் பண்ணணும்னா ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னா ஒரு வித்தியாசமும் இருக்காது, அதே ஸ்பீடாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ ஒரு Gen 5 SSD வாங்குறீங்க, மதர் போர்ட்லேயும் Gen 5 சப்போர்ட் பண்ணாதான் அந்த SSDயோட ஃபுல் ஸ்பீடு கிடைக்கும். ஒரு பழைய மதர் போர்டில் தூக்கிட்டு போய் Gen 5 யூஸ் பண்ணிங்கன்னா அதில் அர்த்தமே இருக்காது. அந்த ஜெனரேஷனை கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. மதர் போர்டில் சப்போர்ட் பண்ணுற ஜெனரேஷனும் SSDயோட ஜெனரேஷனும் மேட்ச் ஆகணும். மதர் போர்டை பற்றி பேசும்போது அது இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். அதோட M.2 SSD பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும்னா இந்த டிப்பு தான். அந்த இடத்துல ஒரே ஒரு பல்ல மட்டும் புடுங்கி போட்ட மாதிரியா இருக்கும். அதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் இது ஒரு M.2 NVMe SSDன்னு. ஓகே, இப்போ என்னோட ஒப்பீனியனுக்கு வரேன். நீங்கள் ஒரு பழைய பிசி வச்சுருக்கீங்க, அதுக்கு ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு SSD வாங்கலாம், அதான் பெஸ்ட். இப்போ 1 TB SSD வாங்குறீங்கன்னா 4654 வருது. இப்போ இதுவே 1 TB ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா தான் வித்தியாசம் வரும். ஒரு 100 ரூபா தான் வித்தியாசம். இதே 1 TBக்கு மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படுதுன்னா ஹார்ட் டிஸ்க்கு கன்சிடர் பண்ணலாம். லைக் 2 TBக்கு இன்னும் ஒரு கூட ஒரு 1000 ரூபா அளவுக்கு கொடுத்தா போதும் 2 TB ஹார்ட் டிஸ்க் கிடைக்குது. இல்லை 4 TB ஹார்ட் டிஸ்க் வேணும்னா நல்ல பிராண்ட்லேயே உங்களுக்கு 8500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் SSDயில் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. 2 TBயில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் சீப்பாக கிடைக்காது. லைக் 2 TB ஹார்ட் டிஸ்க்கு 11,235 ரூபா வருது. இதே 4 TB ஹார்ட் டிஸ்க்கு 8500 ரூபா தான் வருது.
இப்போ உங்களுக்கு 2 TB இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும்னா மட்டும்தான் ஹார்ட் டிஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லாமல் பொதுவாக மேக்ஸிமம் எல்லாருக்குமே அதுக்கு மேலே தேவைப்படுறதில்ல. அப்போ ஒரு 1 TB SSDயே போதும். அதுக்கப்புறம் புது பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு NVMe SSD வாங்கி போடலாம். புது பிசி இப்போதைக்கு புது மதர் போர்டு எல்லாமே NVMe சப்போர்ட் பண்ணுது. அதுவும் நீங்கள் வாங்குற சீப்பான மதர் போர்டுமே PCIe Gen 3 சப்போர்ட் பண்ணும். இல்லை எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும், எனக்கு ஓரளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்கணும்னா ஒரு 240 GB SSD, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 500 GB 2880 வருது, இல்லை 240 1856 வருது. இதில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். C டிரைவாக வச்சுக்கிட்டு இதில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக விளாட்ற கேம்ஸ் GTA 5 இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர் நீங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுவீங்க, வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, இதெல்லாம் வேறு எதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 4 TB ஹார்ட் டிஸ்க்கு வாங்கி அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதான் என்னோட ரெக்கமெண்டட் ஸ்பெக்ஸ் ஸ்டோரேஜுக்கு. அதோட போனஸாக ஒன்று சொல்லணும்னா PlayStation 4 PlayStation Proலாம் வச்சுருக்கீங்க, 2013-14 ரிலீஸ் ஆனது. ஸோ அந்த டைம் SSDயோட விலை அதிகமாக இருந்தப்போ அதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இப்போயும் நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கோட யூஸ் பண்ணுறீங்கன்னா PlayStation 4 ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் PlayStation 4 வச்சுருக்கீங்கன்னா ஒரு SSDக்கு அப்கிரேட் பண்ணுறது எப்பவும் பெஸ்ட். முடிஞ்சால் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு PlayStation 4 கேம்ஸ் விளாடும் போது லோடிங் டைம் ரொம்ப கம்மியாகும். அதுக்கு மேலே பழைய பிசிக்கு நான் பொதுவாக இந்த நார்மல் SSD தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். PlayStation 4க்குமே தான் யூஸ் பண்ண சொல்லுவேன். M.2 தான் பெஸ்ட்டு, ஆனால் சப்போர்ட் பண்ண அந்த பழைய டிவைசஸ் இதுக்குமே அதுக்காண்டி சப்போர்ட் கிடையாது. அதான் விஷயம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இது மாதிரி ரேமுக்கு, ஸ்டோரேஜ், மதர் போர்டு எல்லாத்துக்கும் தனியாக வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஐகார்ட்லேயே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்.